டெல்லியில மிருகத்தை அடிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ அடிச்சு கொள்றானுங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? அதுல ஒரு பொண்ணு நாங்கெல்லாம் உங்க வீட்டு புள்ள இல்லையான்னு கதறுது. இதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கான மூல காரணம், மூல பிரச்சனை எல்லாமே இந்த நீட்டு தான். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் அரசு இருக்கு. மக்களை அழிக்கிறதுக்கு அரசு இல்ல. திரு சோனம் அவர்கள் 19 நாளா உண்ணாவிரதம் இருந்து இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. எதுக்காக? அவர் வீட்டு பிள்ளைக்காகவா? இந்தியாவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பிள்ளைக்காகவும். என்னைக்கு இந்த நீட்டுன்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வெறும் போராட்டமாவே தான் இருக்கு. இந்தியால மருத்துவ கல்வியினால அன்னைக்கு அனிதால இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல உயிர்கள் போயிருக்கு. இந்த நீட் இஷ்யூவை தீர்க்கறதுக்கு இதை விட சரியான ஒரு தருணம் இனி நமக்கு கிடைக்காது. டெல்லியில நடந்த போராட்டம் இந்தியா முழுக்க ஒலிக்கும். உலக இந்தியர் அனைவராலும் இது ஆதரிக்கப்படணும். இத பத்தி இந்தியாவில் இருக்க எல்லாருமே குரல் கொடுத்தே ஆகணும். இது உரிமை கிடையாது, இது கடமை. வீட்டுல ஒருத்தர் டாக்டர் படிப்பான்ல, நாளைக்கு உன் பையனே படிக்க வருவான். அவன் வந்து போராடக்கூடாது. இந்த ஜெனரேஷன்லயே இந்த பிரச்சனையை முடிக்கணும். டெல்லியில இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. போராட்டம்னா என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் இந்த விஷயத்த முடிக்கணும். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி பேசுங்க.